அதே சமயம் சார், நீங்க ஆட்சிக்கு வர்றது அப்படிங்கிறதே, ஒரு 10 வருடம் அதிமுக ஆட்சியில இருக்கக்கூடிய அதிருப்தி இருக்கும்போது தான் இன்னொரு தேர்ந்தெடுக்கிறாங்க. திமுக அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்கு உரியதாக இந்த 4 வருடம் கடந்து இருக்கிறதா? ஏன்னா வாக்குறுதிகள் நெறைய குடுத்திருக்கீங்க. இன்னைக்கு நிதி நிலைமை அப்படிங்கிறீங்க. இதுல அரசு ஊழியர்கள், இன்க்ளூடிங் தூய்மை பணியாளர்கள், இது மாரி நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம் சொல்லுவீங்க? தூய்மை பணியாளர்லாம் பாதிக்கலாம் இல்ல. அவங்க கேட்குறாங்க, நிரந்தரம் கேட்குறாங்க. அது வாக்குறுதியில கொள்கை குடுத்தது முடிவு தானே. சார், நிதி நிலைமைக்கு ஏற்ப தான் வாக்குறுதியை நிறைவேற்ற முடியும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, நீங்கள் 10 வருஷம் அவங்களுடைய ஆட்சியில் இருந்த அதிருப்தியில் நீங்கள் வந்துட்டீங்கன்னு, அதெல்லாம் கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் முதல் 77 வெற்றி பெற்ற போது அவருடைய வாக்கு எண்ணிக்கை என்பது 2000, 1000, 2000 வாக்குகள் அதிகமாக தான் பெற்று அவர் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதே எம்ஜிஆர் 80ல் வரும்போது கொஞ்சம் கூடுதலாக பெற்றார், 84ல் கூடுதலாக பெற்றார். நீங்கள் ஏற்கனவே இந்த கூட்டணியை நீங்கள் பலத்தோடு நாங்கள் வெற்றி பெற்றோன்னு சொன்னீங்கல்ல, அன்னைக்கு இருந்த இந்த ஆட்சியினுடைய மதிப்பீடு, மக்களினுடைய மதிப்பீடு போது இந்த முறை கூடுதலாக வாக்குகள் வரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எனவே தான் ஒரு முறை இவ்வளோ தான் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இது குறையுமென்னா குறையாது, கூட வருங்கிற நம்பிக்கையோடு தான் நாங்கள் மக்களை சந்திக்க செல்கிறோம். அதான் விஷயம். தேர்தலில் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஒரு மாநில அரசுங்கிறதுனால உடனடியாக எடுத்து பேசுகிறீங்க. இதே ஒன்றிய அரசில் என்ன நடக்குது? ஒவ்வொரு துறையிலையும் அவங்க ஒன்றிய அரசு பணத்தை தாமதப்படுத்தி நிதி நெருக்கடியை அரசு உண்டு பண்ணுகிற நேரத்திலும் சொந்த நிதியோடு, சொந்த பலத்தோடு கேட்குறாங்க. கடன் வாங்கியிருக்குன்னா கடன் மத்திய அரசு அனுமதிக்காமல், ஒன்றிய அரசு அனுமதிக்காமல் கடன் வாங்க முடியாது. இந்த வருவாய் இருக்கிறது, இவ்வளவு இருக்கிறது, வாங்கலாம் என்ற தகுதி இருந்தால் தானே கடனே கிடைக்கும். அதுதான் வாங்கி நம்முடைய முதலமைச்சர் தீர்த்தார். மெட்ரோவுக்கு எத்தனை தடவை கேட்டு பணம் கொடுத்தாங்க மெட்ரோவுக்கு. எனவே இவ்வளவு சங்கடங்கள் இல்லையும் தலைவர் வெற்றிகரமாக இந்த ஆட்சியை கொண்டு செல்கிறார் என்பதுதான் எங்களுடைய பலமே.